முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே பொடி மலரே. வாழ்க்கை எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு மாறும்னு சொல்றது உண்மைதான் போல. எப்போதுமே நம்ம வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ புரியுது. அதாவது நேற்று வரைக்கும் எனக்குன்னு எந்த உறவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அம்மாலேருந்து அண்ணன்லேருந்து பொண்டாட்டி வரைக்கும் எல்லா உறவுமே எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காடுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும். நிஜமா உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷன்ல இவங்க நமக்கு ஃபேவரட் பர்சனாகவும் எப்போதுமே நம்ம கூட உறுதுணையாக இருக்கிறவங்களாகவும் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அதில் ஒரு பர்சனாக தான் நீங்கள் எனக்கு இருக்கீங்க. ஸோ லவ் யூ லாட்ஸ்னா. நீ எந்த உருப்படாது நான் தெரியலையே சார். ஒரு ஃபீல் கூட பண்ண விட மாட்டாரு. சரி அட்டன் பண்ணி பேசுவோம். எப்படி நியூஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசுவான். சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த புருஷனை பார்க்கறதுக்கு சூனியம் வச்ச மாதிரி போறேன். என்ன பண்றது? எனக்கு தான் இந்த ரொமான்ஸ் எல்லாம் வரும் போல. அவனுக்குலாம் சுத்தமா ஒண்ணுமே இல்லை. இருடி இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்ன திருட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. சரி வேற வழி இல்லை, நாம தான் போய் தொலையணும். போய் இன்னைக்கு ஒட்டிக்கிற அடியில பாரு எரும மாடு. பாத்தியாடி என்ன திருட்டு வேலைன்னு? பாட்டி சொன்னது கரெக்டு தான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம மீட் பண்ணவே விடக்கூடாது. கல்யாணம் வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ பிரித்து தான் வைக்கணும். இது வரைக்கும் பாவம் பார்த்து நம்ம விட்டது என்னன்னா, அவங்க வீட்டில் அதாவது வீட்டில் மாட்டிக்காமல் வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டு பேர் தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு தான் தெரியுமே. அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஒன்று சேரவே விடக்கூடாது. உண்மைதான். அதுவும் இனி இந்த இசையோட ஆட்டம் தாங்கவே தாங்காது. வா போவோம். ஹலோ, நான் தான் அழகிய லைலா பேசுறேன். செருப்பு பிஞ்சு போயிடும். அழகிய லைலாவா? டேய் என்ன இன்னும் அந்த பொம்பளை வேஷத்துல இருக்கியா என்ன? அவனே உனக்கு பிஞ்ச செருப்பாலே அடி விழுகும். அழகிய லொயிலான்னு பேரை வச்சு என்ன அசிங்கப்படுத்தி என்னோட டேமேஜ் எவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்திருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? டேய் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸடா, அப்படிதான் இருப்போம். அதுக்காக இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பத்தியா? போட மச்சான். நீ மூடு, ஓர சீன் போடாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னமோ வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு போச்சாமா? என்னமோ கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ண போறாங்களாமா? அப்புறம் கல்யாண சோறு போட போற? அதுக்குள்ள உண்மை தெரிஞ்சு போச்சா? ஆமாட மச்சான், நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐயோ எப்படியோ தெரிஞ்சிருச்சு. ஆமாட மச்சான், சீக்கிரமா கல்யாணம். வழியாத நிறுத்து. ஆமா நீ போனவே எடுத்திருக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன். நீ உன் பொண்டாட்டி கூட இருப்பேன் நான் நினைச்சேன். எங்க உன் பொண்டாட்டி இல்ல? இளங்கோவா இளங்கோவா இருக்கியா? செத்துட்டியா இளங்கோவா? இளங்கோவா சாரி, நம்பரை மாத்தி கூப்பிட்டீங்க. ஆனா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல சொர்க்கராஜ் உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கும். நாசமா போறவனே, உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்ச பாவத்துக்கு என் வீட்டுக்கு சொர்க்கரதத்தை அனுப்பி வைப்பியா? ஏன்டா சொர்க்கரதங்கிற? உன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நல்ல நரகத்துக்கு தான்டா போகணும். கடவுளே, பொண்டாட்டி இண்டாட்டி வந்திருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல. ஐயோ, இவனுக்கு போய் மாங்குன்னு ஒவ்வொன்னா செஞ்சமே. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். பிஞ்ச செருப்பாலே அடிச்சுக்கோ, அப்புறமா கூப்பிடுறேன். பை பை. பா என்ன
ப்ளூ கலர் சாரியில வழக்கத்தை விட நம்ம ஆளு சும்மா லுக்கா தூக்கலால இருக்கா. என்னாச்சுமா இவ்வளோ மார்னிங்க ரூம் சைட்லாம்? என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் இட்லியில தேங்காய் சட்னி கம்மியா வச்சுட்டாங்களா? மூஞ்ச பேத்துருவேன். ஆளு மூஞ்சி பாரு. டேய் நீதான் இவனுக்கு புருஷனா? எனக்கு புருஷனான்னு கேக்குறேன். பின்ன என்ன பார்த்தா குப்பை எழுற மாதிரி தெரியுதா? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னா? ரொம்ப தான் பேசுறேன். என்ன பண்ற? லங்கோ கையெடு, கத்திடுவேன். கத்திரி பார்ப்போம். எப்படியும் நான் இப்படி உங்ககிட்ட நெருங்கி வரணும் தான் நீங்க வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படியே ஓர சீன் போடுற. சொல்லு, நீ எதுக்கு வச்சுட்டு இருந்தே நான் சொல்லவா? எதுக்கு? முதல்ல வாய மூடுறி. என்னடா வீட்டுல தெரிஞ்சு போச்சு, அதனால இவன் நம்மள கண்டுக்க மாட்டானே, பேச மாட்டானே அப்படின்ற ஏக்கம் உனக்குள்ள வந்துருச்சு. ஐம் ரைட்? நீ இதுக்கு மேலேயும் இப்படிதான் இருப்பானோ அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சு. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா இந்த சைடு வந்துட்டு இருந்தேன். அப்போ சும்மா வேற வேற ஒன்றும் இல்லை. நிஜமாவே வேற எதுக்காகவும் எங்க வரலையா? சொல்லு. அது விடுறா. நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தொலைக்க நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க ஓ எளவோ பஞ்சு உடம்பு நான் எளம முழுவதும் தொலைக்க ஓ செலவ செஞ்ச சிரிப்பு நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடிமைத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க வம்பு பண்ணுவ நீ வம்பு பண்ணுவ அடி எப்பவுமே இப்படித்தான் ரொம்ப பண்ணுவ கிச்சு பண்ணுவ கிச்சு பண்ணுவ என்ன அங்க இங்க தொட்டு தொட்டு தப்பு பண்ணுவ என்ன பண்ணுவ இப்போ என்ன பண்ணுவ உன்னை என்ன நாம பண்ண போற என்ன இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாது. வா நம்ம போய் நம்ம அன்பண்ணன்ட்ட போகலாம். இவனே இந்த லட்சணனா அப்புறம் அவன் என்ன லட்சணத்துல இருப்பா நீ நினைக்கிற? சேச்சே இவ்வளோ காலையிலே அவன் ரொமான்ஸா? இல்லடி, இனி அவன் ரொமான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புரியும் நினைக்கிறேன். சி வாய மூடுற எறும்பு மாடு. அன்பண்ண ரொம்ப நல்லவன். அவங்ககிட்ட சொன்னா நமக்கு என்ன வேணாலும் செய்வான். இவன் ஒரு ஃப்ராடு. என்ன இவனுக்கு ரொமான்ஸ் பண்ண மட்டும்தான் இவனுக்கு டைம் இருக்கும், நம்மக்கிட்ட பேசுகிற டைம் இருக்காது. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம வா அன்பண்ணன்ட்ட போகலாம். ஏந்தே இப்படி சரி, உங்களுக்கு காலை வலிக்கலையா? சத்து எந்திரிச்சு மேலே உட்காருங்க, நான் வேணா கீழே உட்காரேன். நான் உட்காந்துருக்கேன், இவங்களை கீழே உட்காருவாங்களாம். ஒன்னும் வலிக்கலமா, எனக்கு ஒண்ணுமே வலிக்கல. சரியா? பொய் சொல்லாதீ மாமா, எனக்காக நீங்க யாரையா பொய் சொல்லுவேன் எனக்கு தெரியும். அடி இல்லங்கற. ஓஹோ, டாக்டருக்கு நல்லாத்தையும் பொய் சொல்ல வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் தங்கச்சி எங்க? அடி கூட்டிட்டு வந்தது மட்டும்தான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? புது இடல மாமா, ஒரு மாதிரி பயந்து பயந்துதே இருக்கா, ரூமுக்குள்ளதே இருக்கா. ஸோ சாரிம்மா, இந்த மாதிரி பிரச்சனையில எதையுமே கவனிக்க முடியல. ஆமாம், கொஞ்சம் புது இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி அவசரம் இருக்க வைக்காத, நம்ம வீடுன்னு சொல்லு, புரியுதா? இப்போ இங்கே ரூமில் இருக்கலாம். ஆமாம் மாமா, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன், படிச்சுக்கிருக்கா. சரி, நாளைக்கு காலேஜில் போய் சேர்த்து விட்டுறலாமா? போவோம் மாமா. அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நான் கரஸில் தானே படிச்சுக்கிருக்கேன், இப்போ வேற மாசமாக இருக்கேன், அவசியம் படிச்சுதே ஆகணுமா என்ன? பீச்சு பருவம் பார்த்துக்கோ. கஷ்டப்பட்டு இவளை கூட்டிகிட்டு போய் அங்கே கரஸ்பாண்ட் பேசி கரசில் போட்டு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணா, மாசமா இருக்கிறதால படிக்கணுமா ஒரு கேள்வி குத்துலன்னு வையே. உனக்கு என்ன வேலை படிக்கிறத விட்டு? மாமா ஒரு மாதிரி இருக்கு மாமா, நீங்களும் வேற வெளியே போயிடுறிய, நீங்கள் இருந்தால் கூட சொல்லி கொடுப்பிய, அதனால படிக்கலாம். இப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் தானம்மா, படிச்சுட்டா அப்புறம் என் பொண்டாட்டியும் படிச்சாள்னு சொல்லிடுவேன்ல, அதனால தான் எனக்கு என் மல்லிகா பிடிக்கணும், அவ்வளோதான். ஓ டாக்டர் அப்படி சொல்றிய? சரி, டாக்டர் பொண்டாட்டி மக்கள்னு சொல்லிடக்கூடாது, படிச்சவன்னு சொல்லணும், அப்படித்தானே? அடி கிறுக்கி, உன்னை மக்குன்னு யாரு சொன்னா?
ம்ஹும். மக்கள்லாம் கிடையாது. டாக்டர் பொண்டாட்டி ரொம்பவே தெளிவானவர். படிக்கணும்னு சொல்றது எனக்காக மட்டும் கிடையாது, உன்னோட நல்லதுக்காகவும் தான். இப்போ உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸவே கொடுக்குறோம் அப்படின்னா அதை எடுத்து நடத்துறதுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் வேணும்ல, அதான். பிசினஸ் கொடுத்து நடத்துற அளவுக்கு நான் திறமையாள்னு நினைக்கிறிய? நீங்க வேற போவீங்களா? எங்க போக? டாக்டர் சரியில்லை. இனி சரியா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? டாக்டர் தப்பு தப்பா பேசுறிய, மூக்கிலே குத்தி போடுவேன். எனக்கு தான் மூக்கே இல்லையே. ஆமால, மறந்துவிட்டேன். ஆமா, நீங்க ஏன் மூக்கு இல்லாம இருக்கிய? அதுதாண்டி எனக்கே தெரியல. நம்ம அட்மின் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அட்மினை மாத்திடலாமா? அப்ப எனக்கு மூக்கு வந்துடும். ஐயோ, ஏம்மா போசகண்டி எப்ப பார்த்தாலும் அட்மினவே குறி வச்சு பேசிட்டு இருக்கிய? அட்மின் பாவம் இல்லையா? நைட்டு பகல உட்காந்து வேலை பார்த்துக்கு இருக்காங்க. ஏதோ நம்மள நடிக்க வச்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா காசு எடுத்துக்கிருக்காங்க. அது உங்களுக்கு பொறுக்கலையா? அதுக்காக எனக்கு மூக்கு கூட வைக்காம வச்சிருக்காங்கல்ல. ரொம்பதான் டாக்டர் ஆளு மண்டையும் பாரு. மாமா, இன்னைக்கு ஒரு நாள் நாம 2 பேரும் நடு ரோட்ல உட்காந்து பேசிக்கிறதா ஞாபகம் இருக்கா? நம்ம எப்போதுமே நடு ரோட்ல தானே உட்காந்து பேசுவோம். டாக்டர் குசும்பதே உங்களுக்கு ரொம்பதான். என்ன டாக்டர்? உண்மையை தானடி சொல்றேன். நான் என்னமோ போய் சொன்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. சரி, அதை விடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரோட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா உங்களை மாதிரியே கருப்பாக பிறக்குமா இல்லை என்ன மாதிரி சிவப்பாக பிறக்குமான்னு கேட்டேன்ல, ஞாபகம் இருக்கா? அப்போ அதை பற்றி பேச வேணான்னு சொன்னீங்க. இப்போதே மாசமாக இருக்கீங்களே, இப்போ அதை பற்றி பேசலாம்ல? சரி, பேசுங்க. என்ன டாக்டர், நான் என்ன பேசுறேன் அதில் ஒரு புடிமானமே குடிச்சு பேச மாட்டீங்க. இதுதான் எனக்கு கோவம் வருது. சரி, நான் வாரேன். ஆரம்பிச்சுட்டான். ஐயோ கடவுளே. அப்படிலாம் இல்ல. என்ன குழந்தையா இருந்தா என்ன? ஆனா நீ அப்பா வேணும்னு ஆசைப்படுற. கண்டிப்பா உன் அப்பாவே நமக்கு குழந்தையா வந்து பிறப்பாரு. ஓகே? கண்டிப்பா அப்பாவே வந்து பிறப்பார்ல. நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம், என் அப்பா என் வயிற்றுல பிறக்கணுண்டு. எனக்கு என் அப்பா அப்பாவாக இருந்து அவரோட பாசத்தை முழுமை பெறாமல் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பாசத்தை திரும்பவும் அவருக்கு அம்மாவாக இருந்து முற்றிலும் முழுமை பெற மாதிரி அவருக்கு அந்த பாசத்தை கொடுக்குறோம்னு நினைக்கிறேன் மாமா. கண்டிப்பாக என் அப்பா தானே வந்து பிறப்பாரு. ஆமா குட்டிமா, உன் ஆசைப்படி உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது உன் அப்பா தான். ஓகே? நீங்க சொன்ன சரிதே மாமா. என்ன மாமா அழகா இருக்கிய? சைட் அடிச்சுக்கிறவா? என்னடி இல்ல என்னங்கிற கொழுப்பு? என்ன கொழுப்புதுல இருக்கு? என் புருஷன் நான் தானே சைட் அடிக்கணும், வேற யாராவது சைட் அடிக்க விட்டுருவேனா என்ன? சரிதாம்மா, சரி. நான் அதை எதுவுமே சொல்லல. சரி, இப்போ கீழே போலாமா? எப்படி? நீங்க போங்க, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு வரேன்னா. அப்படி? மாமா, நீங்க அடிக்கடி ஒன்று கேட்பிய தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதுன்னு இருக்கும் போது வேற என்னமோ நினைச்சேன். இதுதானாக்கும்? டாக்டர், இதெல்லாம் என் வாயில இருந்து வரதே அதிசயம். ரொம்ப பண்ணாது. என்ன கொடுங்க, ஐ லவ் யூ நான் எடுத்துட்டு போறேன். ஆளு மண்டையும் பாரு. ஐ லவ் யூ டூடி என் பொண்டாட்டி. என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் பாசமூச்சில் நினைவானே. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்ட நீ அழைக்க, அச்சம் வைக்கும் இனி இங்கு எனக்கில்லையே. போதும் போதுமே, இது போதும் போதுமே. வேண்டும் வேண்டுமே, நீ என்றும் வேண்டுமே. இந்த கிஃப்டை இப்போலாம் நீ பிரித்து பார்க்கக்கூடாது. நீ தனியாக இருக்கும் போதையும் பிரித்து பார்க்கணும். உனக்காக எத்தனை வருஷம் காத்துக்க தெரிஞ்ச என்னால் என்ன 5 வருஷம் காத்திருக்க முடியாதா? காத்து கிடக்குறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. நீ நல்லா படித்து மட்டும் வந்தால் போதும்ல. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத பிரித்து பார்ப்போமா வேண்டாமா? ஆனால் இப்போதைக்கு பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. ஏன்டே தெரியலையே. சரி, பொறுமையாக கடந்து பிரித்து பார்ப்போமா இல்லை இப்போயே பிரிப்போமா? யாரு? இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு. யாருன்னு கேட்குறீங்களே? நீங்க யாரு இந்த ரூம்குள்ள? நான் மல்லிகாவோட தங்கச்சி.
ஓ சாரிங்க, சாரி, தெரியாம வந்துட்டேன், ரூம் மாற்றி வந்துட்டேன், சாரி. ஏன் ஃபேஸை திருப்பிக்கிட்டே பேசுறீங்க? நான் என் முகத்தை உங்ககிட்ட காட்டி என்ன செய்ய போறிய? போங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இது என்னடா புதுசாக இருக்கு? ஆனால் கண்டிப்பாக முகத்தை பார்த்து தான் ஆகணும். சரி, இப்போ போவோம். பட் வாய்ஸும் நல்லா இருக்கு, ஸ்லாங்கும் நல்லா இருக்கு. இது யாரு? யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு. சரி, பிறகு பிரிச்சு பார்ப்போம். இனி யாரும் மாமா என்ன பண்ணிக்கிருப்பாங்க? ஏங்குகிறேன் நீ என் பக்கம் இல்லையே, உருகுகிறேன் உந்தன் ஏக்கம் தொல்லையே. ஏங்குகிறேன் நீ என் பக்கம் இல்லையே, உருகுகிறேன் உந்தன் ஏக்கம் தொல்லையே. இல்லை, என்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்காம படிக்கிற வேலையை பாரு. என்ன அப்படித்தான் அந்த பிள்ளை போயிருச்சு. படிச்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் எதை பத்தி நினைக்காம நாம படிக்கிற வேலையை பார்க்கணும். அதை முதல்ல மனசுல வச்சுக்க. இல்லடா செம்மனைக்கு, அந்த பிள்ளை நினப்பாவே இருக்கு. இங்க வாடுற கண்ணா, உன் நினப்பெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, முன்ன கூட அந்த பிள்ளை சும்மா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். என்ன இப்ப அந்த பிள்ளை டாக்டர் படிக்க போகுது. நாளைக்கு டாக்டர் படிச்ச பிள்ளைக்கு படிச்ச மாப்பிள்ளதே வேணும்னு ஒருவேளை அவங்க வீட்டுல முடிவெடுத்தாங்கன்னு வச்சுக்க, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அதை முதல்ல மனசுல வச்சுக்க. அதை வச்சுட்டு படிச்சு பாஸ் பண்ற வேலையை பாரு. இப்பத்தையும் காலேஜுக்குள்ள என்ட்ராயிருக்கும். ஒரு வருஷம் வாழ்க்கையை வீணடிச்சது போதும்டா. என்ன மரியாதையா படிக்கிற வேலையை பாரு, அப்படிதான் சொல்லுவேன். என்னவோ செம்மனைக்கு, என்ன சொன்னாலும் செம்முனைக்கு சொல்றது விட மாட்டேன். என்ன பின்ன அது ரத்தத்திலே ஊறி போடுதுடா. இப்போதைக்கு நீ மட்டும்தான்டா எனக்கு ஆறுதல். தெரியுதுல, பொத்துக்கிட்டு படி. நானும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சுத்துறது? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஓகே சொல்லு. எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லாதப்ல, கொஞ்சமாவது என்னை மதிச்சு லவ் பண்ணு. நானும் பாக்குற எத்தனை செருப்பதையும் பீதுண்டு. எத்தனை தடவை அடிச்சாலும் பின்னாடி தான் சுத்துவேன். ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு பிறந்த நாள். எனக்கு அப்பா அம்மாண்டு யாருமே கிடையாது. என்ன அவங்களோட இடத்துல வச்சு நான் பார்க்குற ஒரு ஆளுனா அது நீ மட்டும்தான். உன்னோட வருகைக்காக நான் ரொம்பவே காத்திருப்பேன் நீலா. ராம், இதுக்கு மேலே இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் வேணான்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். உன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவே நான் அப்படி நடித்தேன். ஆனால் கடைசியில் நான் தான் தோற்று போயிட்டேன். கண்டிப்பாக உன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸையும் உனக்கு கொடுக்க போகிறேன். எனக்கும் அப்பா அம்மாண்டி எவனும் கிடையாது, உனக்கும் அப்பா அம்மாண்டி எவனும் கிடையாது. ரெண்டு பேருமே அனாததே இல்லை. ஆனால் இந்த ரெண்டு அனாதையை சேர்ந்தா கூட நாம் பெரிய குடும்பத்தை உருவாக்கிடலாம்ல. கண்டிப்பாக உன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு நான் சர்ப்ரைஸை கொடுக்குறேன்டா. அக்கா, செத்த கொஞ்சம் வேகமா பாக்குறீங்களா? இங்க ஏகப்பட்டது இருக்குக்கா. இது எல்லாத்தையும் சரி பார்க்கணும். அண்ணே சீக்கிரம் சரி பாருங்கண்ணே. சரியா செல்வா? செல்வா, இங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கியா? அண்ணே அண்ணே அதை கொஞ்சம் மார்க் பண்ணி வைங்க, நான் என்ன பாக்குறேன். சரியா செல்வா. இந்நேரத்துல இருந்து கால் பண்றான்னு தெரியலையே. யாரியா செல்வா? என் பொண்டாட்டி தானே, என்னன்னு தெரியல. அது முக்கியமான சோழியா இருக்க போதே, எடுத்து பேசுங்க. இல்லக்கா, இதை நான் காலையில 9 மணில இருந்து அந்த பத்திரத்தை அடிக்க ட்ரை பண்ணிக்கிருக்கேன், முடியல. இந்த வில்லங்க பத்திரத்தை கொடுத்ததுல இருந்து நீ சாவடிக்கிறாங்க. அதே அதுல பிஸியா இருந்தா அவகிட்ட பேசினாடா, எதையாவது கோட்டை விட்டு விட்டுறேன். அதனாலதான். எடுத்து பேசுங்க செல்வா. சரிங்கக்கா. ஹலோ சொல்லுமா. ஹலோ மாமா. சொல்லுமா. என்ன எதுக்கு இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்? நான் வந்து வீட்டிலேருந்து வரும்போது சொல்லிட்டு தானே வந்தேன். இந்த பத்திரத்தை அடிச்சு முடிக்கிற வரைக்கும் மாமா ரொம்ப பிஸியாக இருப்பேன்ட்டு. அப்புறம் என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன? மாமா மாமா பொறு. நான் ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நீ சாப்பிட்டியா வச்சான்னு கேட்குறான், போன் அடிக்கல. என்ன 2 பத்திரத்தை இங்கே விட்டுட்டு போயிருக்க? என்ன நடிச்சுக்கிருக்க? எனக்கு ஒன்றும் விளங்கலை. என்னடி சொல்கிற? இல்லை, எல்லாத்தையும் எடுத்து தானே வந்தேன். என்ன சொல்லிக்கிருக்க? மாமா நேசமாவே நான் ஒன்றும் போய் சொல்லலை, வாட்ஸ்அப்பில்
போட்டோ எடுத்து போட்டு விடவா? நீ எப்படி அடிச்சுக்கிருக்க? நான் வேணா கொண்டு வந்து தரவா? எப்படி மிஸ் ஆகிருந்திருக்கும்? எல்லாத்தையும் சரியாக தானே எடுத்துகிட்டு வந்தேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருவேன்ல, அப்போ எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இப்போதைக்கு மொதல் 2 தான் அடிச்சுக்கிருக்கேன். பிற வேணா அதை பார்ப்போம். என்ன, அதை வீட்டுக்குள்ளே எடுத்து வை. சரி இருக்கட்டும். சாப்பிட்டியா என்ன? அடி பாவி, பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டோல. இல்லைல்ல, பத்திரம் அடிக்கும் போது போன் அடிச்சிட்டா அப்புறம் மாமாவுக்கு வேலை செய்ய முடியாதுல்ல. நீ வேற ஒரு மாதிரி பேசுவ, அதான் ஒரு மாதிரி. செல்வா, எங்களுக்கெல்லாம் கேட்கவே இல்லை செல்வா. இன்னும் நல்லா சத்தமா பேசு. சரி, நீ வீட்டுக்கு வா. தரவு பாப்பா மதியானம் என்ன, நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இதுக்கு தாண்டி உன்னை போன் அடிக்காதுன்னு சொன்னேன். எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஆஃபீஸில் இருக்கும்போது போன் அடிக்காதுண்டு. ஹை போன என்ன அடியே, ஏன்டி இப்படி படுத்துற? அருந்ததி அங்கே வந்தாண்டு வையே, அம்படுத்து சோழி முடிச்சு போறேன் பார்த்துக்க. வைடி போன வைடிங்கிறன்ல. சும்மா இருங்கக்கா. சொல்றீங்க, திருப்பி சொல்றியா? வெண்ண வைடா போன. மீ டூ. வைக்கிறேன். அப்பதான் மாமா, நீங்க எதுக்கு மாமா தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிறீங்க? பாருங்க, அதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுக்கிறேன். என்ன நீங்க சும்மா அப்படி உட்காந்து மனசு வந்து போய்கிட்டு அங்கிட்டு போக மாட்டேன் இங்கிட்டு போக மாட்டேன் நினைச்சுக்கிறேன். ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பிள்ளை லவ் பண்ணது. பல்ல காமிக்காதடி, மூஞ்சில குத்தி போடுவேன். என்ன உனக்கு என்ன தெரியும்? யோ, நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன். என்னமோ நான் வெளியால மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிட்டாங்க. இரு தா இரு, உங்க அப்பா கூட சண்டை ஓட்டுக்கிறேன். ஒரு வாரேன். உங்க அப்பாக்கு மனசு சரியில்லையாமா, கொஞ்சம் மனசு சரி பண்ணி உள்ளாண்டு பாக்குறேன். எல்லாத்தையுமே மாத்த முடியுமாமா? இப்போ ஒன்றும் வெளியாள இருக்கா யாருக்கும் தெரியாது. என்ன அதை விட சொன்னா புரிஞ்சுக்கிறோம். நான் ஒரு கிறுக்கச்சி, எனக்கு முறை தெரியல இல்லைன்னா கூட நன்னை இதுன்னு பார்த்துருப்பேன். அவள் ஆரம்பத்திலே சொல்லிக்கிருந்தா நான் ஒருத்தனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு அண்ணாண்டு எனக்கு தெரியாது மாமா. இப்படி முறை தெரியாம நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம என்ன கேன பயலா? நீங்க கிறுக்க கேன பயலா? சாரி மாமா, தெரியாம வந்து பிடிச்சு. ரொம்ப தாண்டி இழத்தாலும் வர வர ரொம்பதான். என்ன உங்க பொண்டாட்டில மாமா, கொஞ்சமாவது இருக்க வேணா? இங்க பாருங்க, நான் இருக்கேன். என்ன சும்மா அதை நினைச்சு போட்டு மனசை குழப்பிக்கிறாதீங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? என்னைக்குமே என் புருஷன் சிரிச்சாதே அழகு. இது என்ன சுண்ட வச்ச வெஞ்சனம் கிடக்கா? ஐயா சிரிங்க. சிரிப்பு வரலையே. ஓஹோ, இப்ப சிரிக்க வைக்கவா? அத்தை நேத்து பேசிக்கிருந்தாக. இந்த காலத்துலலாம் ஒத்த பிள்ளைலாம் பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடாதான். சீக்கிரமா மித்ரா குட்டிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணிடணுமா? எங்கப்பா சிரிப்பு பாரு. என்ன சொல்லுங்க. ஐ மாமா, நீ தானடி சொன்ன சீக்கிரமா மித்து குட்டிக்கு ஒரு தம்பியை தங்கச்சி ரெடி பண்ணமுண்டு, அது ரெடி பண்ணிடலாம்டு. அதுக்குன்னு பாப்பா இருக்கா? இப்ப வரீங்களா என்ன? அத்தைய கூப்பிட்டு வருவேன். கூப்பிடு, எந்த வெண்ணை வேணாலும் கூப்பிடு, எதுக்கும் பயப்பட மாட்டேன். மாமா உங்களை சிரிக்க வைக்கத்தையும் பேசுனேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஒன்னவே வச்சு சமாளிக்க முடியலையா? இதுல இன்னொன்னு வேற. நீ தானே சொன்ன எத்தனை பிள்ளை பெற்று கொடுக்கனாலும் நான் தயாருண்டு. அதே அதுக்குண்டு சி போடா. முத்தத்தால் குளிக்க வச்சு பூச்சாலே தோட்டி விட்டு புத்தால அருவி ஒண்ணு நான் காட்டவா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சி போடா. முதல்ல உன்னை பார்த்த நான் அசந்து போனேடி, நான் அசந்து போனேடி. போட்டு முழுசாயி இப்போ அளக்க போறேன்டி, உன்னை அளக்க போறேன்டி. வளர்க்கலாம் விடுங்க. இன்னும் நீ கிளம்பலாமா? உனக்காக தான்டா 3 நாள் பர்மிஷன் போட்டிருக்கேன். நீ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ வச்சு செய்வாங்க. ஏலே சின்னவனே, என்ன மச்சி? ஏலே நீ மட்டும் போக வேண்டியதானடா? அவனை ஏன் எடுத்துக்கிருக்க? அவன் இங்க உள்ள வேலையெல்லாம் பாக்குறதுக்கே நேரம் சரியா போகும்ல. இப்ப என்ன உனக்கு? ஏன் அண்ணன் கூட்டு பண்ணாலும் என்ன? கூட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்பதானடா கல்யாணம் ஆயிருக்காங்க. ஒரு 3 நாள் எப்படி புருஷனை பிரிஞ்சிருப்பா?
ஏன் அத்தை இப்படி சொல்றிய? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே சில நேரத்துல இருந்துட்டு வாரியா. அப்புறம் நைட்ல தனியா தானே தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன 3 நாள் தானே அதெல்லாம் இருந்துக்குருவா. ஏன் பூவரசி இருக்க மாட்டியா என்ன? இருந்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? என் யாரும் பார்த்தாலும் புருஷன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே. அதெல்லாம் இருந்துக்கிருவேன். நெசமாவே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, போயிட்டு வரவா? நான் தான் உள்ள வச்சே சொன்னேன்ல, போயிட்டு வாங்க. எனக்கு என்ன, நான் இருந்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நெசமா நீ இல்லைன்றாலும் ஜாலியாக சந்தோஷமா இருப்பேன் என் அம்மாச்சியோட பேசிக்கிட்டு. நீ இருந்தால் நைட்டு இருப்பீல. போயிட்டு வா. போய் சொல்லாதடி. யோ நெசமாதே. சரி. அப்புறம் என்னத்த அதை இருந்துக்கிறேன்னு சொல்றால. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பேசாம உங்க புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டியதுதானே. இப்பெல்லாம் ரொமான்ஸே பண்றது இல்ல, நீங்க வேற. ஆத்தா உருட்ட போடாத. நேத்து கொல்ல பக்கத்துல நின்று ரெண்டு பேரும் கைய கோர்த்து பேசிக்கிறீங்க, அது ரொமான்ஸ் இல்லாம என்ன? ஏலே பேசத்தானடா செஞ்சோம். இதுல இவங்க வேற சொன்னா கேடு தொலைய மாட்டேங்கிற. சரி கதிரு பார்த்து பக்குவமா கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. இந்த கழுவிக்கு போறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாச்சி, நீங்க இங்க பாத்துக்கிறீங்க. புரியுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் மையம் பொடி வச்சு பேசுறியா? என்ன பொடி வச்சு பேசுறியா? பேசுறப்ப கவனி. சேர்ற பேராண்டி, நல்லபடியா படிச்சு நம்ம ஊருக்கே ஒரு டாக்டரா வந்து சேரு. என்ன சாகிறதுக்குள்ள உங்க ஏல ட்ரீட்மெண்ட் பார்த்து போடணும். அழகன் என்ன பேசிக்கிறீங்க? உண்மைதானடி, நெசத்தார பேசிக்கிறேன். நாமெல்லாம் எப்படி கால உசுரோட இருக்க போறோம்? அதுக்குதான். இப்பெல்லாம் பேசாதே அழகன், சங்கடமா இருக்கு. உங்களுக்கு முன்னாடி நான் தான் சாகணும். அடியே நான் தாண்டி சாகணும். ரைட்டா ஆரம்பிச்சிருச்சுங்க. நிசத்துக்குமே நீ இல்லாம எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. இதனால் வரைக்கும் நீங்க கூடவே இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் எத்தனையோ நாள். ஆனா இப்ப நீ இல்லாம எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியலையா. இந்த 3 நாள் எப்படிதான் நான் போக போகுதுன்னே தெரியல. இந்த 3 நாள்ல இவங்களாம் என்ன பேசுவாங்களோ. நீ இருந்தா ஏதாவது ஒரு இதுல இருந்து கூட என்னை காப்பாத்துவ. சும்மா நான் நடிக்கிறேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதியா. ஐயா நை எதுக்கு பேசிக்கிறியா? உண்மையில சொல்றோம். அதெல்லாம் நடக்கையில நடக்குமாமா. ஏன் மாமா எப்பயா நடக்க போறதுக்கு இப்ப முடிச்சு போட்டு பேசிக்கிறிய? பேசாம இருங்க. புள்ள ஊருக்கு கிளம்புற நேரத்தை என்ன பேசிக்கிறிய? தாத்தா மெண்டல நாங்க பேசிக்கிட்டாது. அம்மாச்சி உனக்குமே சரி, 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்கன்னு போயிட்டு 5 வருஷமே வேகமா ஓடியாந்துருவீங்க படிச்சுட்டு. என்ன அது வரைக்கும் அண்ணியை பாத்துக்கிறங்க, என் தங்கச்சி நல்லா பாத்துக்கிறங்க, எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறங்க. அவங்க உங்களை பாத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க நல்லா பாத்துக்கிறங்க. சரியா, நாங்க பாத்துக்கிறது இருக்கட்டும். நீ நல்லா போய் படிச்சுட்டு வா. என்ன எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தான் தெரியும். நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து நிக்கணும். என்ன அங்க போய் ஆட்டமால ஆடி இருக்காத அண்ணன் என்னண்டு இங்க இருந்தானா அவன் பெல்ட் எடுப்பான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன லத்திக்கு பேர பெல்ட் எடுத்து அடி வாங்கியிருக்க ஞாபகத்துல இருக்கட்டும். அப்புறம் குடிக்கிற பழக்கம்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்க போய் ஏதாவது வச்சுக்கிட்டு வச்சுக்க. அப்படித்தேன். இப்போ அதுக்குள்ள தெரிஞ்சது. ஆமாடா, எல்லாம் சொல்லிக்க இருந்தாங்க. பார்த்து பக்குவமா இருந்துக்கன்னா நல்லபடியா படிச்சு வா. அது பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வரேன், பாத்துக்கோங்க. என் அண்ணன் நல்லா பாத்துக்கோங்க. சீக்கிரம் திரும்பி வர்றதுக்குள்ள குட்டி கதிரோ இல்ல குட்டி பூவரசி அண்ணியோ பெத்து வச்சிருங்க. அதுக்கா என்ன குழந்தைனாரே பெத்து வச்சிருவோம். சரி நல்லா படிங்க. கஷ்டப்பட்டு சென்னைக்கு போயிருக்க, நீட் எழுதி பாஸ் ஆயிருக்கிய. நல்லபடியாக படித்து நம்ம ஊருக்கே டாக்டராக வரணும்னு கேட்டுக்கிறேன். என்ன பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் இந்த 3 நாள் இவரை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட மாட்டார். அப்புறம் அப்படி அடியாத்தி என்னத்தா புருஷன் மேலே எம்பிட்டாக்குற? சரி சரி அப்படி இல்லாமச்சி சும்மானே. சரி கதிரு ஒரு நிமிஷம் உள்ள வாரியலா? எனக்கு ஒரு சந்தேகம், அதை மட்டும் தீர்த்து வச்சுட்டு போங்களேன். சந்தேகம் சந்தேகம் தீர்த்து வைக்க மாட்டீங்களா? வாங்க. சரி வா. பேசிக்கிறங்க. எனக்கு ஒரு சோடி இருக்கும், உள்ள போயிட்டு வரேன். என்ன ரொமான்ஸா? குண்டாமட்ட தெரிச்சு போயிடும். சோடி பத்தி நில்லு. நான் கூட என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக இந்த 3 நாள் இவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணதான் செய்வாளுங்க. அதை கூட நாம சமாளிச்சிருவோம். ஆனால் இந்த 3 நாளில் இவ கதிரை ரொம்ப மிஸ் பண்ணுவா. அப்படி மிஸ் பண்ணாண்டா கண்டிப்பாக திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ்வா. இது கூட இவங்க காதலுக்கு ஒரு தொடக்கமாக கூட இருக்கும். சரி பார்த்துக்குருவோம். என்ன பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்குருவோம். உனக்கு சந்தேகம் வரும்? என்ன சந்தேகம்? அது அது பூவரசி கூட
என்னாச்சு பூவரசி? ஐயோ, நானும் ரொம்ப நேரமா கட்டுப்படுத்தி தயார் இருந்தேன். ஆனா என்னால முடியலையா, ரொம்ப சங்கடமா இருக்கு. இது வரைக்கும் நீ இங்க இருந்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் உடனே என்ன என்று பாத்துருவ. ஆனா இந்த 3 நாள் நீ இல்லாம எப்படியா இருக்க போறமா இருக்கியா? வருத்தமா இருக்கு. நானே நேற்று நைட்டே சொன்னேன்ல, போயிட்டு 3 நாள் ஆகும், உனக்கு சங்கட பிரச்சனை எதுவும் இல்லைண்டா, நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். நீ தான் எனக்கு ஒண்ணு இல்லை, நீ போனாலும் நிம்மதி. இப்ப கூட சொல்லிடுடி வாய்க்கிறது. ஐயோ, அதெல்லாம் சும்மாயா, சும்மா பேசுவேன். ஆனா நெசமாவே நீ இல்லாம இருக்க முடியாதியா. சும்மா நானும் ஒன்று வம்பெடுத்துக்கிட்டாது இந்த ரூமுக்குள்ள இருப்பேன். இந்த 3 நாள் எப்படி எனக்கு போக போதுன்னே தெரியலையா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? போக வேணாமா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. போயிட்டு போனடி, ஃபோன் பண்ணி பேசு, நல்லா சாப்பிடு, தூங்கு. போனுக்காக ரொம்பவே எதிர்பார்த்துக்கிருப்பேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. ஐ மிஸ் யூ. ஏண்டி வாயாடி, மிஸ் கூட பண்ணுவியா என்ன? பின்ன பண்ண மாட்டாங்களா? லவ் பண்ணா கண்டிப்பா மிஸ் பண்ணணும். நான் உன்னை லவ் பண்றேன், அதை மிஸ் பண்றேன். உனக்கு இல்லையா? அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. எனக்கு ஒன்றும் மனசுல போறதுக்கு. சரி, தனியா அவன் போறியான், எதுவும் பிரச்சனை இழுத்து விட்டு வந்து வேணுன்ற பயத்துல தான் இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு சும்மாவே 7:30 சனி பிடிச்சி ஆடிக்கு இருக்கு, அதனாலதான். புரியுது. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உன் ஃபோனுக்காக ரொம்பவே காத்துக்கிருப்பேன். ஐ லவ் யூ யா. லவ் யூவா? ஐயோ, இந்த வார்த்தைக்காக எத்தனை வாட்டி வேணாலும் ஊருக்கு போனா போயிட்டு வருவனே. பூச்சிலே குத்தி போடுவேன். சரி கோவப்படாதடி. லவ் யூ டூடிய வாயாடி கொண்டாட்டி. உன்னை நானும் நினைப்பதை யாரும் தடுக்கின்ற வேலை, துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் செய்கின்றது, உயிர் வலிக்கின்றது. நீ தந்த ஒற்றை கணிதம் 1000 முறை நான் படிப்பேனே, உனக்காக